இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். ஆனால் அந்த சோம்பேறித்தனம் ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ இருந்துட்டு போயிடணும். நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே சோம்பேறித்தனத்தில் இருக்கிறது நல்லதில்லை, பிரயோஜனமும் இல்லை. படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நாமளும் முயற்சி செஞ்சால் தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எதையும் செய்யாமல் கடவுள் கொடுப்பாருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா உண்மையிலே கடவுள் கொடுக்கவே மாட்டார். அதுலேயும் சில பேர் சொல்கிற வார்த்தை, கடவுள் தருவார்னு நம்பி உட்கார்ந்துருக்கேன்னு. உண்மையிலே கடவுளை நம்பி இருக்கிறவங்க சும்மா வெட்டியாக உட்காரவே மாட்டாங்க, முயற்சி செய்வாங்க. கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு முயற்சி செய்வாங்க. கடவுள் கொடுப்பாருன்னு நம்ம நம்புறது தப்பு இல்லை, அந்த நம்பிக்கையோட முயற்சி கண்டிப்பாக செய்யணும். கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் முயற்சி செஞ்சாலும் அது வேஸ்ட்டு தான். அதே போல் கடவுள் செய்வார்னு சொல்லிவிட்டு சும்மா சோம்பேறியாக உட்காந்துருந்தாலும் வேஸ்ட்டு தான். இந்த 10th 12th படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தோம்னா ரிசல்ட் வர டயத்தில் கடவுளை நான் பாஸ் ஆயிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம படிப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும்ல. அப்போ நம்மளோட வேண்டுதலுக்கு பலன் இருக்கும். நம்ம செய்கிற முயற்சியை பார்த்து கடவுள் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம எல்லாருமே நம்மளோட தேவைகளுக்காக நமக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி கிடைக்காம சோர்ந்து சில சமயம் போக தான் செய்கிறோம். இப்படி முயற்சி செஞ்சு சோர்ந்து போகிறவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார். சோர்வுன்றது வேற, சோம்பேறித்தனன்றது வேற. எதையும் முயற்சி செய்யாதவங்களுக்கு கடவுள் பலன் கொடுக்கவே மாட்டார். ஆமேன்.